ஸோ வணக்க மக்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது அஜய் தமிழ் கேமிங். இன்னைக்கான கேம் பிளே வீடியோ நான் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா GTA 5 கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்ட் 2 வீடியோ. 5 ஸ்டார் அவைலபிள் இந்த கிராண்ட் ஆல்ட் ஆன்லைனில் விளையாடுற அளவுக்கு என்ன நெட்டு வசதி இல்லைப்பா ப்ரோ. ஆன்லைனில் விளையாடுற அளவுக்கு நெட்டு வசதி இல்லை. நீ அதனால் அப்புறமா காட்டு சரிங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சேனலுக்கு வந்து இன்ட்ரோ ரெடி பண்ணோம். என்னென்ன இன்ட்ரோ ரெடி பண்ணாலும் பார்த்தீங்கன்னா காப்பிரைட் கொடுத்துட்றானுங்க. எனக்கு அதுதான் தலைவலியாக இருக்குது. என்னத்தான் நம்ம பார்த்து இன்ட்ரோ வச்சாலும் காப்பிரைட்டுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. காப்பிரைட்டு கூட தரமாட்டானுங்க கைஸ். அதை நம்ம பார்த்தா ஒரு யூடியூப் சேனல்லேருந்து நம்ம பாட்டு எடுத்து போட்டோமேங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி காப்பிரைட் அப்படின்னு மட்டும் கொடுத்துட்றானுங்க. அதை பார்த்தாலே எனக்கு இதை வாங்கிறது நம்ம சும்மாவே இருந்துடலாமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா என்னோடய மெயின் சேனல் பார்த்தீங்கன்னா அந்த இன்னொரு அஜய் தமிழ் கேமிங் சேனலு, அதில் தான் நான் வீடியோ போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். வந்து சரி ஒரே இதுவாகவே போடுறோமே, ஒரே இன்ட்ரோவாக போடுறோமே, வேறு ஏதாவது பாட்டு மாற்றி போடலாமேன்னு ட்ரை பண்ணால் போதும் காப்பிரைட் எந்த பாட்டை போட்டாலும் சரி காப்பிரைட்னு வந்துடுது. எனக்கு அது மட்டும்தான் கடுப்பாக இருக்குது. இந்த சேனலுக்கு பேசாமல் அதே இதை போட்டு நம்ம பார்க்குறேன். ஏய் ஷிமியான் டியர் பாய், அதான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 2 பேர் வந்து பைக் வாங்கினானுங்க. அந்த பைக் வந்து எனக்கு இன்னும் திருப்பி தரல. நீங்கள் அந்த பைக் போய் வாங்கிட்டு வரியான்னு கேட்குறான். நம்மளோட கார் இங்கே இருக்குது, அது ஒரு லைட்டு வேறு இல்லை. சரி பரவாயில்ல, இந்த கார் எடுத்துக்கலாம். ஷிமியான் தானே, நம்ம மொட்டாங்க தானே, அப்புறம் என்ன சரி நம்ம ஆளுக்காக கடுப்பாய் வந்தவன் இதுலேருந்தே தெரியலையாடா நான் எவ்வளோ ஃப்ரீயாருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கேம் வந்து பார்த்தீங்கன்னா 30 FPS ஓடிட்டு ஜஸ்ட் வந்து. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் பார்த்தாலே தெரியும், நல்லா பக்காவாக இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து கேம் ரெக்கார்டிங்கில் வந்து எனக்கு என்ன ஒரு பிரச்சனையும் தெரியல. ஆனால் அங்கே ஒருத்தன் அடிச்சு பறந்துட்டான். எனக்கு இங்கே ஒருத்தன் செத்துட்டான். கண்டிப்பாக செத்துமா சாவலை அதே தாங்க. அவ்வளோ பக்கா ரிஸ்ட்ரக்ஷனாக இருக்குங்களா. மழை பெய்யும் போதெல்லாம் இன்னும் பயங்கரமாக இருக்கும். நான் விளையாண்டுருக்கேன், ஆனால் எனக்கு கிளிப்பு எடுக்கவும் எனக்கு தோணலை. அந்த நேரத்தில் நான் அதை உட்காந்து சுற்றிக்கிட்டு இருந்தேன். செத்துறாதீங்களா ப்ளீஸ், எவனையும் கொல்லக்கூடாதுன்னு இருக்கேன். நான் எதுவுமே சாவலை போலீஸ்காரன். ஓகே நம்ம வந்து அந்த இடத்துக்கு போய் இருக்கிறோம். அதுக்குள்ளே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் வெள்ளைக்காணி நல்ல வேலைலாம். அதான் திருப்பி நான் சொல்கிறேன், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானில் போடாதீங்க இல்லை போட்டு வச்சுக்கோங்க. அங்கே ஒரு காருக்காரன் மாற்றிருக்கேன். ஸோ பார்த்து போய் நம்ம அந்த இடத்துல போவோம். நீ ஃபாலோ பண்ணு டாக் அப்படின்னா. ஏய் உன்னை குத்துனேன்னு வச்சுக்க, அடி போட்டுருவேன். உருகன் விடுவாடா இல்லை. ஓகே என் சேவில் வந்து ஏகப்பட்ட கன் இருக்குது. அதை பார்த்து வழக்கமாகிடுச்சு. ஓகே ஃபஸ்ட் பர்சன் வச்சுக்கலாம். ரொம்ப நேரமாக அந்த கேம் ஃபஸ்ட் பர்சன் வச்சு பாருங்க இருந்தது. தேர்ட் பர்சன் கேம் ஃபஸ்ட் பர்சன் வச்சா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. லைட்டாக இப்படி இருந்தால் பண்ணால் அதிகம் மைண்ட் வச்சுட்டானே. ஓகே அவனுக்கு வரானுங்க பார்த்து வா அப்படிங்கிறான். நீ போடா, அவனுக்கு முன்னாடி தான்டா வரேன். அப்படியே ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்த்துக்குவாங்க. டேய் இங்கே கார் இருக்கிறது வா, இந்த காரான்னு சொல்லு தூக்கிடலாம். ஸ்மூத்தா போடா, ஏன்டா பகட்டா இருக்கு அப்படின்னா. ஏய் நான் எவ்வளோ பெரிய ஆளுன்னு உனக்கு தெரியாது. ஏன்னா பூனைனா நடந்து போகுது. டேய் பூனை நடுவில் போனால் கெட்ட சவுண்டா. பாதியில் கெட்ட சவுண்டத்துல நான் நடந்து போயிட்டு இருக்கேன். சரி நம்ம ஏதோ ஒன்றுங்க போவோம். சரி பொறுமை அப்படிங்கிறான். இதில் இருக்க எல்லா கேரேஜையும் சர்ச் பண்ணி இதில் தான் பைக் நிற்கும் அப்படிங்கிறான். சரி போவோம். இதில் என்ன இருக்குது, உள்ளே என்ன இருக்குது, இன்னும் ஒன்றுமே இல்லை. என்ன அது ஆர்மரா வந்ததுக்கு ஆர்மராவது கிடச்சிது அப்படின்னு சொல்லி போக வேண்டியதுதான். இதுக்குள்ளே பார்த்தா AK-47 இருக்கணும். எப்படி பயங்கரமாக இருக்கா அப்படின்னு. உள்ளே என்ன இருக்குது, இருட்டாக இருக்குது. சோஃபா தான் இருக்குது. அதில் உட்காந்து நான் என்ன பண்ணேன் சோஃபாவில். ஓகே இதில் என்ன இருக்குது, இதுலையாவது பைக் இருக்கணும். ஓகே பிரச்சனை வருதுன்னா நம்ம பைக்கு இருக்குது. ஓ நோ இங்கேயும் பைக் இல்லை. அங்கே பேராஷூட்டாக கிடக்கு.
எவனையும் போட்டு வீட்டு ரப்பராக இருக்கான்ட்டான். பேக் பண்ணுறான். ஓகே, இவங்க எல்லாரையும் வந்து டேக் டவுன் பண்ணணுமா? ஐயோ, நாட்டுக்கு பெரிய முந்திரிக்கிட்ட போய் ஓடிட்டு பார்த்துட்டு நான் வந்து தெரியாமல் போயிட்டேன். நான் வந்து ஏதோ ஒன்றுமே தெரிய முடியுது. தம்பி என்ன பண்ணுற? நமாரு என்ன பண்ணுற? இது நமக்கு ஆகாது, ஆகாது. மொட்டை நின்று நிறுத்திட்டே இருக்கான். போடா, கார் பின்னாடி டக்குன்னு ஓடுறா உள்ள இருந்து டான்ஸ் பண்ணிட்டான். வேறு கண்ணு இல்லையா? போட்டான்னா கண்ணு இல்லை. அது மட்டும் இல்லாமல் நைட் டைமில் வந்துட்டோம். நைட் டைமில் வந்ததுனால மிஷின் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஓகேவா? நம்ம வந்து நைட் டைமில் வந்தால் வந்து மிஷின் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இல்லாட்டி நான் வந்து மிஷின் பாஸ் பண்ணியிருப்பேன். ஓகே, அந்த வயர்லெஸ் நோட்டிஃபிகேஷனால ஒர்க் ஆகாது. ஒர்க் ஆகுதுன்னா அந்த ட்ராக் பண்ணும்போது ஒழுங்காகவே வராது ஒரு சில நேரத்தில். அது ஒரே ஒரு மவுஸ் பேட் வச்சுருந்தா வந்து எனக்கு அந்த ஃபிட்டாக கடாவேன் ஆளக்கானா மொட்டை போடு. என்னதான் இருந்தாலும் ப்ரோ பிளேயர் தான். இங்கே ஒருத்தன் நிற்கிறான். கதறிக்கிட்டது. வேற கண்ணே இல்லையாடா? கண் இல்லையா? கண்ணே இல்லை. அட வீணா போறா. எதரா வச்சுருக்கேன் முக்கியம் இருக்க. ஓ, போட்டாச்சு. கார்ல இங்கே படம் பார்க்குறீங்க நீ? ஓ, போயிடுச்சு வண்டி. வந்து இப்படியே நீ என்னடா இவன் ஸ்லோ மோஷன்ல ரீலோட் பண்றானே. மேல நிக்கிறான். இல்ல அம்மாரு இந்த மாதிரி ஷூட் பண்றான். அவங்க நானே சுத்திக்கிட முடியுமா? மாட்டிங்கன்னா எட்டு விடுறது இங்கே எட்டு போடுறோம் நாங்கள். இதில் போட மாட்டோமா? ஃப்ரீ ஃபயர்லேயே நாங்களாம் ஹெட்டு போடுறோம்டா. ஃப்ரீ ஃபயரு கால் ஆஃப் டியூட்டி இந்த மாதிரி பெரிய பெரிய கேமில் நாங்களாம் ஹெட் ஷாட் போடுறோம். எங்கள்கிட்ட வந்து இங்கே வந்து சீன் முடியுங்க. நீ எப்போ அப்படி பயம் இருக்கட்டும். ஷார்ட் கன்னுறான். நான் இதுக்கப்புறம் ஷார்ட் கன் அங்கே ஒருத்தன் பைக் எடுத்துட்டு போகிறான். அவனை இப்போ நம்ம ஃபாலோ பண்ணணுமா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ணணும்னா கன் எடுத்து ஒரே போடலாமா? கண்டிப்பாக போட முடியாது. காரில் தான் ஏரியான், வழியில். லம்மார் சீக்கிரம் வாடா லம்மாரு. வா ஏறு டக்குன்னு ஐயா போயிட்டு நம்ம அடி மண்டைகள்லாம் சதறணும். ஓ, பவர் யூஸ் பண்ணி வேகமாக போக வேண்டியதான். அந்த பவர் இருக்கும்போது நமக்கு எவன்டா இந்த போஸ்ட் மார்க்கெல்லாம் இங்கே நட்டு வைக்கிறது? ஓகே, வேகமாக போடா அப்படின்னா டார்கெட் எங்கே போகுது? அது பக்கத்து தெருவில் போயிடுச்சு அந்த டார்கெட்டை பிடிச்சாக வேண்டும். பிடிச்ச சந்தை கொண்டுக்குள்ளெல்லாம் போய் தான் ஆகணும். அந்த டார்கெட்டை பிடிக்கணும்னா ஓகே
ஸ்டெடி பறக்க ஆரம்பிச்சு வண்டி பறந்துடுச்சுன்னா வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போ அட்லீஸ்ட் தூக்குறேன் பாருங்க கொச்சக்கா. ஐயோ அவனுக்கு மேலே பறந்துட்டேன். ஓகே நைஸ் ட்ரை பட் இட் வாஸ் கிராஸ். அழுத்து கன் எடுத்து ஷூட் பண்ணுற நிலைமையில நான் இல்லைடா. இது வந்து வேறு ஏதாவது எஸ்என்ஜியாக டேய் நீயாவது சூடேன்டா. ஒன்றும் சொல்ல மாட்டீங்க எதையும் சொல்ல மாட்டீங்க. அதான் சுடாமல் இருக்கேன். ஏய் நின்றாடி தம்பி. ஏய் மிஸ்ரா எந்த விடாதாங்க இல்லாட்டி நீ அடிவாங்க செத்துருவாடா. என்னையாடா சுத்த விடுற ஆளப்பாரு. மண்ட கசாயம் காலு தலை. நீ மொட்டைப்பையன் ஜிடிஏ சாண்டர்ஸ் அந்த மண்ணையெல்லாம் திருச்சிருக்கும். ஜிடிஏ 5 வந்து அவங்க எல்லாத்தையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ கை காலம் உடையாது, வெடிக்கும் வெடிக்காது. ஆனால் பீட்டா வெர்ஷனில் வந்து வெடிக்கும் செதறும் தெரிக்கும். ஸோ நம்ம வந்து ஒன்று நடந்துப்போம். அதுக்கு முன்னாடி சிக்னலில் வண்டி நிறுத்துவோம். வண்டி பிரேக்கில் அப்புறமா அப்கிரேட் பண்ணி வச்சுருக்கும் போது பின்னாடி வரக்குள்ளே சிக்னல் கொடுத்துருவாங்க. எதுக்கு ப்ரோ அப்படின்னா ஹெல்மெட் போட போகிறேன். ஹெல்மெட் போடுறான் அப்படின்னா ஹெல்மெட் போடுவானே. ஹெல்மெட்டை போடு. ஓகே அப்போ இப்போ ஹெல்மெட் போட முடியா? அப்போ அப்படியே வீடு கணிச்சு போக வேண்டியதானே. ஃபஸ்ட்டு ஸ்லோடிவா போட்டு பைக்கை ஃபஸ்ட் பர்சனில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி கொஞ்சம் சில்வராக வாங்கியிருந்தாலும் வண்டி நல்லா தான் இருக்கு. அடித்ததே நான் தான். ஓகே ஷிஃப்ட் எடுக்கணும்னா நல்லா வண்டியை முறுக்கினே போகிறாப்புல வண்டியை அடிச்சு பறந்துட்டான்டா. ஓகே இதில் வந்து சீட் கோடுன்னு ஒன்று இருக்குது. அதை நம்ம போடுவோம். PAINKILLER பெயின் கில்லர் அடிங்க. இந்த சீட்டை போட்டிங்கன்னா சீட் வந்து ஆக்டிவேட் ஆகாது. மிஷினில் இருந்தால் சீட்டை ஆக்டிவேட் ஆகாதா? ஆஹா சீட்டை போட்டாட்டி இந்த பைக்லேயே நான் எனக்கு சம்பாதி கட்டிடுவானுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா இந்த பைக்கில் லைட்டாக முன்னால் அடித்து பறந்துடுவான். பார்த்தீங்கன்னா நீங்கள் வரும்போது கொஞ்சம் பயமாக இருக்குது. நீங்கள் அடிச்சு ஏன்னா பறந்துடுவானே. அதனால சீட்டை போகலான்னு பார்த்தீங்கன்னா ஒருக்கா முடியுது சீட்டு ஓட்டை மாற்றி. ஓ என்னங்கம்மா இருக்கமா வரேன் வாங்க.
ஓகே, ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு மிஷின் பண்ண போகிறேன். அப்போனா எனக்கு தெரிஞ்சு இந்த சேனலில் வந்து 100 வீடியோ வந்துன்னு நினைக்கிறேன். எப்படி ஓகே டக்குன்னு போய் பைக் எடுக்கணுமா? திருப்பி ஃபஸ்ட்டு தான் வருது. ஏன்னா நான் தான் போயிட்டு வண்டியை கொண்டு போய் சொல்லிட்டேன்ல. ஸோ லமர் கண்ணில் வெயிட் பண்ண தேவையில்ல, டக்குன்னு வண்டி ஏறி நம்ம பாட்டு கிளம்பிட வேண்டியதான். ஏறா வேமா ஏறா. Let's get him, homie. I want to get ஒரு டைம் கூட ஸ்பெல் பண்ண கூடாதுன்னு பார்த்தேன் மிஷினை. We massacred those motherfuckers. இவன் பண்ணதுல அப்படிதான் சொல்லுவேன் நான் வெளியே. ஓகே சரி கைஸ், அப்புறம் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். உங்கள்கிட்ட கேட்குறது அது ஒன்றே ஒன்று தான், சப்ஸ்கிரைப். பறந்துட்டானே 10 அடி பறந்து போயிட்டான். போலீஸ் கேஸ் மட்டும் எனக்கு கொடுத்துறாதீங்க, நான் கிளம்பிடுறேன். 0 பாயிண்ட் வாடா லிம்மாரு சீக்கிரம் வாடா. சரி ஈஸ்ரா ட்ரைவிங் ஸ்கூலுக்குலாம் ஏறுது. ஓகே ஈஸு தள்ளுறான். என் பைக் இல்லை, என்னோட ஓனர் பைக்கு. டேய் என் சொட்ட தாத்தா பைக் இல்லை, நல்ல ஒரு சூப்பர் காராக இருந்துச்சுனாலும் இருக்கலாம். இதில் வந்து காரை வந்து வாங்கி வைக்கலாம். அது மிஷின் போக வந்து நிறையா கார் வாங்கி வைக்கிறேன். நான் இப்போதைக்கு வந்து கார் எதையும் வாங்கலை. ஸோ இப்போ நம்ம தம்பி ரேசரியா வரம்பட இந்த பைக்கே போகும்பா. வீலிங்கே போகும்ல, ஜஸ்ட்டில் மிஸ் இல்லாட்டி எனக்கு ஜஸ்ட்டில் ஐஸ் ஆகிருப்பாங்க. ஓகே பார்த்துக்கலாம் தம்பி. ஏன்னா ரொம்ப லோவாக இருக்குங்களா, அடிச்சு பறந்துடுவோம். ஹை லெவலில் காராக இருந்தால் கூட அடிச்சு பறந்துடுவான் வேகமாக பிடிங்க போயிட்டீங்கன்னா. ஸோ நம்ம பொறுமையாகவே தான் முடியும், பெரிய பருப்புமையெல்லாம் போகக்கூடாது இல்லை. அப்புறம் நம்ம பொறிச்சு எடுத்துருவானுங்க. ஜஸ்ட்டில் மிஸ்லாம் இல்லாட்டி அடிச்சு பறந்துடணும். எப்படா லிமார் இவ்வளோ வேகமாக லிமார் ஒரு வேளை பேயாக இருப்பானோ, சடிச்சடிச்சடுன்னு வந்துடுறான். சரி நான் வீட்டுக்கு போய்ட்டு சேவ் பண்ணிடுறேன். ஏன் ப்ரோ அப்படின்னா நான் தான் ஏகப்பட்ட சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் வந்து நான் தான் வீட்டுக்கு போய்ட்டு மேனுவலாக சேவ் பண்ணி ஆகணும். சேவ் பண்ணாமல் மட்டும் விட்டேன், அவ்வளோதான். எதில் நம்ம சேவ் பண்ணாமல் விட்டோமோ அங்கேருந்து வந்துடும் கேமு. அது வேறு எனக்கு ஒரு பயம் இருக்குது. சரி இப்போ நம்ம வீட்டுக்கு போய்ட்டு சேவ் பண்ணிடலாம். இதுவாக இது இல்லையே, எது இங்கே ஒன்று இதாக இருக்கா? ஓகே சேவ் கொடுத்துடலாம். ஓகே அப்புறம் வந்து நம்ம சேனல் இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருக்கோம், ரொம்ப நன்றி. ஓகே நம்ம இந்த கேம் பிளே முடிச்சுக்கலாம். தேங்க்யூ, பாய்.